பல தொகுதிகளில் எந்த கேண்டிடேட் ஜெயிச்சாங்களோ அந்த கேண்டிடேட் அந்த தொகுதியாலே கிடையாது. எல்லாமே விஜய் சாருக்கு அந்த ஓட்டு தான். எல்லாமே விஜய் சார் அண்ட் விசில் சின்னத்துக்கு தான். அதனால தான் விஜய் சார் ஸ்பீச்சில் என்ன சொன்னார், இங்கே ஒரே ஒரு பவர் மட்டும்தான், நான் மட்டும்தான், இது யாருமே கிடையாது, எல்லாரும் ஏதோ பவர் கிடைச்சிருச்சு நம்ம ஆட்டம் போடுவோம்னு சொன்னால் நான் விட மாட்டேன் அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவர் கரெக்டாக புரிஞ்சுட்டு சொல்கிறாரு. அதாவது இந்த ஃபாலோ பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். கண்டிப்பாக விஜய் சார் நல்லவரு நம்ம பார்த்துருக்கோம், அவங்க எம்எல்ஏக்கு அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் தான் சொல்லிட்டாரு, யாராவது ஆட்டம் போட்டிங்கன்னா அவ்வளோதான், மொத்தமாக காலி பண்ணிட்டு வந்துட்டார்ல, எல்லாரும் ஒரு பயந்துருப்பாங்கல்ல. அவர் யாருக்கு சொன்னார் ஆட்டம் போட்டால் நான் காலி பண்ணுவேன்னு? அவங்க எம்எல்ஏ தானே சொல்கிறாரு. யாருமே நினச்சிடாதீங்க, ஒரே பவர் தான் இங்கே, 2-3 பவர்லாம் கிடையாது, ஒரே பவர், அந்த பவர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா. அதுதான் எனக்கு ஹெட்லைனாக இருக்குது எல்லா பத்திரிகையிலையும். அதாவது 1 பவர் சென்டர் அலோன் விச் இஸ் விஜய் அப்படின்னாரு, ஜோசப் விஜய் தான்னாரு. இப்போ அது வந்து எல்லாருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கும். எம்எல்ஏக்கும் யாரெல்லாம் அவர் அப்பாயின்ட் பண்ணுறாரோ, யாரெல்லாம் மினிஸ்டர் ஆகிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கும். அதோட முக்கியமாக நம்ம ஆட முடியாது, நம்ம வந்து ஏன்னா அவர் ஒரு பவர் சென்டர் தான், அவர் நினச்சா நம்ம தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டது ஒரே ஒருத்தருக்காக தான். தட் இஸ் கால்ட் திரு ஜோசப் விஜய். கொளத்தூர் பாபு கேட்டரிங் உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம்.